ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சென்னா ஃபோர்ட்லேருந்து அப்படியே மசிரா ஐலாண்டுக்கு போகிற அந்த ஃபெரி ட்ரிப்பு தான் இந்த மினி விலாகில் பார்க்க போகிறீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபெரிக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம காரையும் ஃபெரிக்குள்ளே ஏற்றிப்பாங்க. மினிமம் ஒரு 20 காராவது வந்து உள்ளே பார்க் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது இந்த ஃபெரியில். ஸோ நம்ம வந்து டிக்கெட்லாம் செக் பண்ண பிறகு நம்ம காரை வந்து கீழ்த்தளத்தில் பார்க் பண்ணிவிட்டு மேலே தான் வந்து பேசஞ்சர்ஸ்லாம் வந்து உட்காருவாங்க. இந்த ஃபெரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபெரி அப்படிங்கிறதுனால ஆளுங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஆன் டயத்துக்கு எடுத்துருவாங்க. ஃபெர்ரி மூவ் ஆகி ஒரு 2-3 மினிட்ஸ் தாங்க எல்லா பேசஞ்சர்ஸும் உள்ளே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்து அப்படியே கடலை பார்த்து ரசிக்கிறதுக்கு எல்லாம் வந்துடுவாங்க. ஏன்னா ஃபெரி ட்ரிப்புங்கிறதே வந்து அப்படியே வந்து இந்த அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இந்த கடலை ரசிக்கிறது தானே மெயினு. அதனால் எல்லாருமே மேலே வந்துடுவாங்க. கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா வந்து அலோவ் பண்ணுவாங்க மேலே வரத்துக்கு. நாங்கள் போனப்போ கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபெரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக பேச்சுலர்ஸு, இன்னொரு சைடு வந்து ஃபேமிலிஸு. நாங்கள் போனப்போ ஒரு 2-3 ஃபேமிலிஸ் தான் இருந்தாங்க. சன்செட்லாம் பார்க்குறதுக்கு ஒரு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருமே வந்து மேலே வந்து அந்த கடலை வந்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்போதும் போல் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரீல்ஸ்லாம் போட்டுட்ருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் ட்ராவல் தாங்க. சீக்கிரமாக வந்து மஷிரா ஐலாண்டை வந்து ரீச் ஆகிடலாம். ரீச் ஆனோன்னா நம்ம காரை பார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, காரை வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.